வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு என் அம்மாவோட டெட் எக்ஸாம். அதுக்கு வந்துட்டு நாங்கள் மும்முரமா போயிட்டு இருக்கோம். காலையில 8:30க்கு அங்கே இருக்கணுமா. இங்கேயே டைம் வந்துட்டு 7:45 தாண்டிருச்சு. அதனால நாங்கள் கடன்னு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஒரு டே இன் மை லைஃப் விளாகா இல்ல, அம்மாவோட டெட் எக்ஸாம் விளாக். இன்னைக்கு நாங்க வந்துட்டு நாகர்கோயில் போறோம். ஏன்னா அம்மாவோட எக்ஸாம் சென்டர் நாகர்கோயில் தான். ஸோ நாகர்கோயில் போறதுனால அங்க வந்துட்டு நாங்க இங்க என்னென்ன பண்றோம், கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா அம்மாக்கு அம்மா வந்துட்டு எக்ஸாம் சென்டர்ல இருக்கும்போது நாங்க ஒரு 5 hours வெயிட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கு. அந்த டைமிங்ல நாங்க என்னென்ன பண்றோம், தென் முடிச்சுட்டு என்னென்ன பண்றோங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நீங்க நினைக்கலாம் என் அம்மா இப்பவா பிஎட் முடிச்சாங்க, என்ன ரிட்டையர் ஆக போற வயசுல இந்த கவர்மெண்ட் வந்துட்டு நீங்க டெட் எக்ஸாம் எழுதணும். ஏன்னா இப்போ எல்லாம் வர டீச்சர்ஸ் எல்லாம் டெட் எக்ஸாம் எழுதி அது பாஸ் பண்ணி தானே வர்றாங்க. ஸோ முன்னாடி அந்த காலத்துல ஏறினவங்களும் டெட் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தனால என் மம்மி உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஒரே படிப்பா இருக்கு. ஸ்டடிங்ஸ். நம்ம பெல்ஃபீல்ட் ஸ்கூல் வந்துச்சு. என்ன ஸ்கூலு? பெல்ஃபீல்டு ஸ்கூல் வந்துட்டு ரீச் ஆயாச்சு. நேத்து அவ்வளோ மழை, இன்னைக்கு அவ்வளோ வெயில், அதாவது வேர்க்குது. என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது. நாங்க வந்துட்டு இனி சாப்பிடணும். எங்களுக்கு சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். என் மம்மிக்கும் பசிக்கும்ல, அதனால நாங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் அம்மாவுக்கு டாட்டா சொல்லிட்டு நானும் அப்பாவும் அடுத்து ஏதாவது பிளான் பார்க்கணும், ஏதாவது பண்ணணும். ஏன்னா இங்க வந்துட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் எங்களால நிக்க முடியாது. நாங்க வந்துட்டு புட்டு கொண்டு வந்திருக்கோம். என்னோட அப்பாவோட சமையல் இன்னைக்கு. அம்மா காலையில எந்திரிச்சு ஃபுல்லாக படிச்சு ரெடி ஆனாங்க. அதனால வந்துட்டு இன்னைக்கு சமையல் அப்பா. நாங்க வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் இன்னைக்கு பண்ணி கொண்டு வந்தோம். லஞ்ச் வந்துட்டு கடையில சாப்பிட்ருவோம். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் இன்னைக்கு வந்துட்டு புட்டும் பழமும். நீங்கெல்லாம் பூ போல் இட்லி சாப்பிட்ருப்பீங்க, ஆனா பூ போல் புட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா? இதுதான் எங்களோட புட்டு. அப்பா பண்ணனாலே நல்லா இருக்கு புட்டு, வித்தியாசமா. பேக் அங்க எடுத்துட்டு போறீங்க? ஆமா, இங்க வா, நான் ஆல் தி பெஸ்ட் சொல்றேன். 30 minutes later. அம்மாவை நாங்க ஸ்கூல்ல விட்டாச்சு. அம்மா உள்ள போயிட்டு நாங்க ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா ஏதாவது அர்ஜென்ட் ஏதாவது மறந்துட்டாங்கன்னா திருப்பி வந்து வாங்க வேண்டிய நிலைமை வந்துடக்கூடாதுல்ல. மொபைல் அலௌடு கிடையாதுல்ல. ஸோ இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு இன்னைக்கு அதாவது இன்னைக்கு சண்டே 1 மணிக்கு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும். அதுக்கான கொஞ்சம் எடிட்டிங் வேலைகள் எல்லாம் மிச்சம் இருந்துச்சு. நேத்து நைட், அதாவது இன்னைக்கு விடிய காலையில சரிதான், இன்னைக்கு காலையில ஓகேவா, விடிய காலையில 4:45 வரைக்கும் நான் வந்துட்டு எடிட்டிங் வேலையெல்லாம் பார்த்து தூக்கம் வராம 4:45 தூங்கி 6:45 எந்திரிச்சு 2 மணி நேரம் தூக்கம் இன்னைக்கு எனக்கு. அப்படிதான் இருக்கே, கொஞ்சம் தூக்க கரக்கத்துலதான் இருக்கேன். எனக்கு என்னோட அந்த வாய்ஸ்லயே தெரியும் உங்களுக்கு, அந்த தூக்கத்துல இருக்கிற வாய்ஸ் மாதிரிதான் இருக்கு. இப்போ வந்து நாங்க இன்விடேஷன் பார்க்க போயிட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு வெட்டிங் வேலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வந்துட்டு இன்விடேஷன் பாக்குறதுக்காக நாங்க இப்போ ஏதோ பென்னி கார்ட்ஸ் அப்படின்னு கூகுள்ல பார்த்தோம். கொஞ்சம் நல்ல கார்டு ஒரு 2 கடை நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 2ல பார்த்துட்டு எங்களுக்கு பிடிக்கலன்னா தான் நாங்க சென்னையில பார்க்கணும், பாரிஸ் கார்னர்ல. மோஸ்டா இங்கே வாங்கிடுவேன். ஏன்னா பார்த்துட்டு டேட்டை பார்த்துட்டு தூக்கி போட்டுருவாங்க, யூஸே பண்ண மாட்டாங்க. நம்ம எதுக்கு தேவையில்லாம அதுல எல்லாம் போயிட்டு காஸ்ட்லியா செலவு பண்ணணும். ஸோ கொஞ்சம் கம்மியா வர்ற மாதிரி கொஞ்சம் நல்ல கார்டா பார்த்து மோஸ்டா இங்கேயே செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு இன்விடேஷன் ஷாப்பிங். பென்னி கார்ட்ஸ் ஷாப் வந்துட்டு ஓப்பனிங் 10 o'clock போட்டிருந்துச்சு, ஆனா இன்னும் ஓப்பன் பண்ணல. அதனால நாங்கள் வந்துட்டு இப்போ ஒமேகா கார்ட்ஸ் வந்திருக்கோம். எடுத்து வச்சுட்டு போவோம். இது நல்ல கொஞ்சம் ஓல்டு மாடல், எல்லாரும் பண்ற மாடலா, அதனால எனக்கு பண்ணவே தோண மாட்டேங்குது, வேற பார்க்க. உங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒமேகா கார்ட்ஸ் கொஞ்சம் பெரிய ஷாப். புக்கு நல்லா இருக்குல்ல. நான்
பார்க்க நல்லா இருக்கு. வாங்கணும்னு நினைச்சா பர்சுக்கு வலிக்கும். சென்னையில எல்லாம் என்ன ஸ்டைல் தானே பார்ப்பாங்க. நம்ம ஊர்ல தான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், புக்கா இருக்கணும், குண்டா இருக்கணும், பெருசா இருக்கணும் பார்ப்பாங்க. இங்க பாருங்க, பர்த்டே கார்டு. ஐயோ இதுல இல்ல எதுவும். நல்லா இருக்கு. வேற லெவல் ஷாப் ஒமேகா. நாகர்கோயில் மார்த்தாண்டம் இந்த இந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறீங்கன்னா நாகர்கோயில்ல இது வந்துட்டு கிருஷ்ணன் கோவில் தெருவுல இந்த ஒமேகா ஷாப் மஸ்ட் விசிட். அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். ப்ரமோஷன்னு சொல்லல, சீரியஸா ஒமேகா கார்ட்ஸ். இது வந்துட்டு கிருஷ்ணன் கோவில் தெரு தானே, கிருஷ்ணன் கோவில் தெரு நாகர்கோயில் மார்த்தாண்டம் கன்னியாகுமரிக்கு இந்த சைட்ல இருக்கிறீங்கன்னா, இந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களோட மேரேஜுக்கோ ஏதாவது உங்களுக்கு இன்விடேஷன் அடிக்கணும்னு வைங்களேன், ஒமேகா கார்ட்ஸ் வந்துட்டு அப்படி இருக்கு, நச்சுன்னு இருக்கு அவங்க கலெக்ஷன்ஸ்லாம். உள்ள போனதுமே அவங்க வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி வாங்குறீங்களான்னு கேட்டாங்க. இப்போ கஸ்டமைஸ்னா என்னன்னு கேட்டதும் நான் வந்துட்டு கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. உங்களுக்கு இப்போ நான் வந்துட்டு ஆட் பண்றேன். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு என்ன வேணா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போட்டோ வேணா போட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்துட்டு என்ன வேணா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி கஸ்டமைஸ் கார்ட்ஸ்லாம் இப்போ வந்திருக்கு. அந்த சும்மா ஃபார்மேட்லேயே போகாம நமக்கு இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாங்கிற மாதிரி எல்லாம். மஸ்ட் விசிட் ஒமேகா கார்ட்ஸ். ஓகே, இப்போ வந்துட்டு எங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. இன்னும் ஒரு 2.5 hours மேலே இருக்கு அம்மா வர்றதுக்கு. அதனால திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் போனோம்ல பென்னி கார்ட்ஸ், நாங்க இங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆனா சும்மா பார்க்க போறோம் பென்னி கார்ட்ஸ்ல. திரும்பவும் அந்த பென்னி கார்ட்ஸ் வந்துட்டு க்ளோஸ்ல தான் இருந்துச்சு. அதனால நாங்க வந்து இப்போ போஸ்ட் வெட்டிங் ரெண்டல் வந்திருக்கோம். எதுக்காகனா ஜோக்கு வந்துட்டு ஷெர்வானி இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஜுவல்ஸ் பார்க்கணும் ரெண்டலுக்கு. அதுக்கு வந்துட்டு செக் பண்ண வந்திருக்கோம். போய் பார்ப்போம். இந்த வெயில்லையும் யாராவது டீ குடிப்பாங்களா? என் அப்பா குடிப்பாங்க டீ. சபரிமலை படி மாதிரி இருக்கு. போகுது போகுது போகுது, அப்படியே குத்தனை ஏறி போறோம். நீங்க போய் புடிச்சு பார்க்க மாட்டீங்களே. போஸ்ட் வெட்டிங் ரெண்டல்ஸ் போட்டிருக்கு, போய் பார்ப்போம். நான் வந்துட்டு போஸ்ட் வெட்டிங் ரெண்டல்ஸ் போயிருந்தேன். அங்க இருக்கு, ஆனா நான் நினைக்கிற மாதிரி இல்ல. வரும் ஆனா வராது. இருக்கு ஆனா இல்ல. இப்போ ரொம்ப காசே இல்ல, ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அங்க நிறையவே இருக்கு. ஆனா நமக்கு வந்துட்டு புதுசாவும் இருக்கணும் பாக்குறதுக்கு, ஆனா ரெண்டலாவும் இருக்கணும்னு நினைக்கிறோம்னா அங்க இல்ல. எனக்கு வந்துட்டு நான் வேறதான் பார்ப்பேன். ஜோவோட ஷெர்வானி வந்துட்டு ரெண்டல் எடுக்கலாம்னு ஒரு பிளான்ல இருக்கோம். அதுக்கு பார்த்தேன் வந்துட்டு. ஆனா நாங்க எங்களோட விஷன்ல இருக்க கலர் அங்க இல்ல. பிளஸ் ஜுவல்ஸ் எல்லாம் அங்க கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் வந்துட்டு லெகங்காக்கெல்லாம் ஜுவல்ஸ் வந்துட்டு வாங்குவேன். ஸோ வாங்குறத விட நம்ம வந்துட்டு ரெண்டலுக்கு எடுத்தோம்னா இன்னும் நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்கிறதுனால மோஸ்டா நாங்க ஜுவல்ஸ் ரெண்டலுக்கு போயிருவேன். ஃபர்ஸ்ட் நான் ட்ரெஸ்ஸை வாங்கணும். நான் ட்ரெஸ் வாங்கிட்டு தான் மற்றதெல்லாம் பார்க்க முடியும். இப்போ வந்துட்டு எங்களுக்கு போர் அடிக்குது. நான் இன்னும் வீடியோ எடிட்டிங்கே முடிக்கல. உங்களுக்கு 1 மணிக்கு வீடியோ போடணும். இப்ப டைம் 12. ஆனாலும் என் அப்பா நம்ம போத்தீஸ்ல கொஞ்ச நேரம் காத்து வாங்கலான்னு சொன்னதுனால நாங்க வந்துட்டு போத்தீஸ் போக போறோம். இப்போ இங்க வந்துட்டு ஒரு 1/2 hour இருந்துட்டு இங்க இருந்து திருப்பி அம்மாவை பிக்கப் பண்ணிட்டு திருப்பி நாங்க போத்தீஸ் தான் வருவோம். அது வேற விஷயம். ஆனா இப்போ வந்து நாங்க கொஞ்சம் ஏசி காத்து வாங்குறதுக்கு போத்தீஸ் போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்துட்டு நாங்க கார் பார்க்கிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கியூல. அந்த கேப்ல நான் வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும். அவங்களே பார்க் பண்ணிடுவாங்க. நாங்க வந்துட்டு இறங்கணுமா இப்போ சொல்லிட்டாங்க. இறங்க விடல. எவ்வளவு காத்து. கீ அவங்களே வச்சிருப்பாங்களா? போத்தீஸ்ல ஆடி ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜூலை 1 இருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் இருக்கும். 50% ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணும் என்றால் நீங்கள் போய் வாங்கலாம். என்ன எப்படி பார்க்காதீங்க, நான் கொலன்னு போட்டிருக்கேன் ட்ரெஸ். ஏன் அப்படின்னு ஸ்டிச் பண்றதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம். இப்படி இருக்க வேண்டிய ட்ரெஸ்ஸை நான் வந்துட்டு இப்படி போட்டிருக்கேன், அவ்வளவுதான். என்ன சாரின்னு தெரியல. இன்ஸ்டாகிராம் சாரி ஸ்டார்டிங் ஃப்ரம் 355 போட்டிருக்காங்க. அவங்க அதெல்லாம் அந்த எண்ட்ல இருக்கும். அண்டர் 500 அதெல்லாம் அங்கே இருக்கும். சி அண்டர் 5000
அபச்சாரம் அபச்சாரம் 100 500ன்னு சொன்னேன் வீடியோல. சும்மா ஒரு லெகங்கா சைடு வந்திருக்கோம். எக்ஸைட்மெண்ட்ல மைக் ஆன் பண்ணாம பேசியிருக்கேன். இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை வந்துட்டு மேட்ச் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கேன். ஓரளவுக்கு மேட்ச் பண்ண ட்ரை பண்றேன். சந்தோஷமான 2 விஷயம் நடந்திருக்கு. போத்தீஸ்ல சும்மா ஏசி காத்து வாங்க போனோம் நாங்க. அப்பா வந்து ஆன்டிக்கெல்லாம் வாங்க வேண்டிய saree பார்க்கலாம் அப்படி. அப்பாவோட அக்காஸ், அப்பாவோட ஃபேமிலி அவங்களுக்கெல்லாம் saree வாங்கணும். தென் அம்மாவோட ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே என்னோட மேரேஜ்க்கு saree வாங்கி கொடுப்போம். லிப்சிங் பண்ணணும்னு நினச்சா என்னால் முடியல. ஸோ நான் என்ன அந்த வீடியோவில் என்ன தான் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நார்மலாக எல்லாருக்குமே நாங்கள் saree வாங்கி கொடுப்போம் என்னோட மேரேஜ்க்கு. ஸோ சும்மா என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க, இப்படி ஆஃபர்லாம் நல்லா போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் அப்பாவும் போயிருந்தோம். ஆஃபர்லாம் நல்லாவே போட்டிருந்தாங்க. 50% எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆனால் நல்ல சாரீக்கெல்லாம் 50% இருக்காது. கொஞ்சம் நார்மலாக பட்டு சாரீக்கெல்லாம் 50%லாம் இருக்காது. சரி லெகங்கா வந்துட்டு அப்படி பார்க்கலாம், லெகங்கா சைடு ஒன்று போகலாம் அப்படின்னு அப்பா சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு என்னன்னா 2 வீக்ஸ் முன்னாடி தான் நானும் அம்மா வந்து பார்த்துருந்தோம். எனக்குமே எதுவுமே பிடிக்கல, அம்மாவுக்குமே எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொன்னதான் அப்பா நீ எதுவுமே எடுக்க வேணாம், நம்ம சும்மா போயிட்டு பார்க்கலாம், ஒரு வேளை புதுசாக ஏதாவது ஸ்டாக் வந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு என்னோட ட்ரீம் லெகங்காவோட ஃபோட்டோ காட்டி இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டதும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லெகங்கா எடுத்து காமிச்சாங்க. அது வந்துட்டு ஒரு லாங் குர்த்தா ப்ளஸ் ஸ்கர்ட் இருக்கும், லைக் நீ லென்த்தில் வந்துட்டு வரும் அந்த டாப்பு. நான் சொன்னேன் இந்த மாதிரி கிடையாது, எனக்கு வந்துட்டு க்ராப் டாப்ல தான் வேணும், லெகங்கா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்களும் ஓ அப்படி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்துட்டாங்க. நான் எப்படி என்னோட ப்ரீ வெட்டிங் ரிசப்ஷன் என்னோட லெகங்கா எப்படி இருக்கணும்னு நான் வந்துட்டு இமேஜின் பண்ணி வச்சிருந்தேனோ அப்படியே ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி ஒரு லெகங்காவை எடுத்து காட்டினாங்க. கலர் டிசைன் நான் நினைச்ச மாதிரி என்னோட சைஸுக்கு எல்லாம் இப்படி பக்காவான ஃபிட்டிங்கா இருந்துச்சு. பார்த்ததும் இதுதான்டா, இதுதான் நம்மளோட லெகங்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு தான் எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. இது முடிச்ச உடனே நான் வந்துட்டு இன்னொரு சம்பவமும் பண்ணேன். ஆனா அது வந்துட்டு நான் இப்ப ஷேர் பண்ண போறது கிடையாது. பட் அதுவுமே பார்த்த உடனே எனக்கு அதோடயே இப்போ வந்துட்டு நம்ம vlog கண்டினியூ பண்ணலாமா? லெகங்காவை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு அம்மாவை பிக்கப் பண்ண வந்துட்டோம். வந்து வெயிட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்ல அம்மா வந்துட்டாங்க. நான்லாம் எப்படின்னா எங்களுக்குலாம் எக்ஸாம் எழுதி முடிச்சா உடனே வெளியே போயிடலாம் காலேஜ் டைம்ல. நான் வந்துட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சதுமே போயிடுவேன். அதாவது பெல் 1 மணிக்கு அடிக்குதுன்னா 12:30க்கெல்லாம் நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டே போயிடுவேன். என் அம்மா 1 மணிக்கு எக்ஸாம் முடிஞ்சுன்னா 1:30க்கு தான் வெளியே வர்றாங்க. அவ்வளோ சின்சியரா எழுதியிருக்காங்க போல எக்ஸாம். அப்படி ஒரு படிச்ச அம்மாவுக்கு இவ்வளோ சீக்கிரமா எக்ஸாம் எழுதி முடிக்கிற ஒரு பொண்ணு வந்திருக்கு. இதை தான் நான் வந்துட்டு இவ்வளோ நேரம் பேசிட்டு, ஸோ ஃபுல்லாகவே இதுதான் மேட்ரு. நான் மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கேன். அம்மா நல்லா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு பசிக்கும் இல்லை, நாங்கள் வந்துட்டு சாப்பிட போயிருந்தோம். சாப்பிட போயிட்டு ஃபோன்லேயுமே சார்ஜ் தீர்ந்துருச்சு. ஸோ ஃபோனையுமே நாங்கள் வந்துட்டு அங்கேயே சார்ஜ் போட கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் மைக் ஆன் பண்ணிட்டேன். எப்படியே கண்டுபிடிச்சிட்டேன் மைக் ஆஃப் பண்ணி தான் இவ்வளோ நேரம் புலம்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்ப ரேட்டாக இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலான்னு நினச்சேன், ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னு சொன்னாங்க. சாரி, நான் இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணது கேட்டுச்சுன்னு கூட தெரியல. ஃப்ரைட் ரைஸ் கேட்டேன், ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னு சொன்னாங்க. சப்பாத்தி இருக்குன்னு சொன்னாங்க. சப்பாத்தி சாப்பிடலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்து சப்பாத்தியும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா நான் அம்மா கூட உட்காந்து நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இப்போ வந்துட்டு நாங்கள் இன்விடேஷனுக்கு வந்துட்டோம். ஏன்னா அம்மாவும் பார்க்கணும்ல, என்னானாலும் அம்மாவின் பெண் குழந்தைக்கு மேரேஜ் ஆனதுனால அம்மாவும் பார்க்கணும்ல. அதனால நாங்க வந்துட்டு ஒமேகா கார்ட்ஸ் வந்திருக்கோம். கன்ஃபார்ம் பண்ணதை நாங்க எல்லாமே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி நான் பேசுனதெல்லாம் கேட்டுச்சான்னு கூட எனக்கு வந்துட்டு ஒரு டவுட்டா இருக்கு. 1 hour later. இன்விடேஷன் புக் பண்ணியாச்சு. அட்வான்ஸ் பே பண்ணி நாங்க வந்துட்டு புக் பண்ணிட்டோம். இனி அவங்க வந்துட்டு நாங்க இன்னும் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஐயோ இந்த டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம்ல, வெட்டிங் டைம் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்துட்டு பிரிண்டிங் கொடுப்போம். அதெல்லாம் சர்ச்சில் கேட்டு ஏசி போடுங்கப்பா, சர்ச்சில் கேட்டு நாங்கள் வந்துட்டு அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா தான் பிரிண்டிங் ப்ராசஸ், தென் இன்விடேஷன் வர்ற டைம் அப்படி ஜாலியாக பார்க்கலாம். இப்போ வந்துட்டு லெகங்கா நான் இப்போதான் அந்த ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணேன். லெகங்காவோட எக்ஸைட்மெண்ட் நான் ஷேர் பண்ண வீடியோல எந்த ஆடியோவுமே ரெக்கார்ட் ஆகல. 2 hours later. நான் இந்த
இந்த ரூட் கொஞ்சம் நாளா வருவேன் பார்த்தவங்க, அதனால எனக்கு இந்த தெரியும். பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை முடிஞ்சிருக்கு போல் இருக்கு. இந்த வீடியோ அவ்வளோதான். நான் என்ன இன்விடேஷன் செலக்ட் பண்ணியிருப்பேங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஃப்யூச்சர் வீடியோஸில் எல்லாமே நான் ஒவ்வொரு ப்ரிப்பரேஷன், என்னோட வெட்டிங் நான் என்ன வாங்கினாலும் எல்லாமே நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.